நண்பர்களே, கர்நாடக இசைக்கலைஞரான டிஎம் கிருஷ்ணா அவர்களை பற்றி தான் நாம் இப்போ பேசப்போம். டிஎம் கிருஷ்ணா என்னுடைய பார்வைக்கு ஒரு பெரிய புரட்சிக்காரனாக தெரிகிறார். அதாவது பார்ப்பன கோட்டைக்குள்ளிருந்து ஒரு பார்ப்பனன் இதை செய்ய வேண்டும், செய்தால்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு வேலையை, ரொம்ப நாள் கிடப்பில் இருந்த ஒரு வேலையை அவர் பண்ணிட்டார். அவர் பாடிய பெரியார் பாட்டு பார்ப்பனர்களுக்கு பேர் அதிர்ச்சியை தந்தது மட்டுமல்லாமல் இசை உலகத்தில் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவங்க யாருமே பெரியார்ன்ற வார்த்தையே சொல்ல மாட்டாங்க. ஏன் இங்கே இருக்கிற கருப்பனுங்களே எவ்வளோ பேர் பெரியார்னா அப்படி காதை பொத்தின்னு போகிறான், பெரியார் சொன்னதுன்னா சிரிக்கிறான். இந்த கருப்பனுங்களுக்காகவே உழைத்த அந்த மகத்தான மனிதன் மேலே அவதூறுகளை அள்ளி வீசுறான். அப்படி இருக்கும்போது மூச்சுக்கு மூச்சு பார்ப்பனன் தன்னுடைய எதிரி, பார்ப்பனியம் என்பது தங்கள் இனத்தை அழிக்க வந்த ஒரு கருத்து என்று மூச்சுக்கு மூச்சு பேசிய பெரியாரை பார்ப்பனர்கள் கொண்டாடுகிற ஒரு காலம்தான் இந்த சமூகத்துக்கு விடிவு ஏற்படுத்துகிற ஒரு காலம் என்றுதான் நாம் நெடுநாட்களாக சொல்லிட்டு வரோம். புரட்சி என்பது நாம் செய்தால் அது நடக்காது. பார்ப்பனர்கள் செய்தால் மட்டுமே இங்கு புரட்சி நடக்கும். பார்ப்பனர்கள் எதிர்த்தால் மட்டுமே இங்கே சனாதானம் ஒழியும். இல்லைன்னா சும்மா நாம் ஒரு பொழைப்புக்கு பேச வேண்டியதுதான். நான் ஒரு 4 மீட்டிங்கில் சனாதானம் மொழி என்ன ஒரு புரட்சி ஆன ஒரு பேச்சாளர்னு நீங்கள் பேச வேண்டியது தான். நான் நல்லா கல்லா கட்டின்னு அப்படியே என்னுடைய பிள்ளைய அடுத்த தலைவனாக்கிட்டு போக வேண்டியதுதான். இப்படித்தான் இந்த கற்பனுங்க இங்கே நடந்துட்டுருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு உலகத்திலேயே, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உலகத்திலேயே தமிழனை போல ஒரு இழிவான மனநிலை இருக்கிறவன் யாருமே இல்லை. சும்மா பேசுறான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி, இதெல்லாம் என்னது? யார் தான் பேசல, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்கிறான். ஆப்பிரிக்கா ஒரு காணொலியை பார்த்தேன். இடி அமீன் பேசுறான். இடி அமீன் ஆப்பிரிக்க ஒரு அதிபர் ஒரு காலத்தில் இருந்தான். அவன் பேசின ஒரு பழைய வீடியோ பார்த்தா, எங்களிடம்தான் எல்லாம் இருந்தது, எங்களிடம்தான் பறக்கும் தட்டு இருந்தது, எங்களிடம்தான் ரயில் இருந்தது, எங்களிடம்தான் கரண்ட் இருந்தது, எல்லாத்தையும் அவன் வெள்ளக்காரன் எடுத்துன்னு போயிட்டான். அப்படித்தான் ஒரு மூத்த குடியாக இருக்கலாம். உலகத்தில் மூத்த குடின்னா நீ பெரிய இவனெல்லாம் கிடையாது. உனக்கு நீ உன் சொந்த நாட்டில் உன்னை வேசி மகன், தாசி மகன், அடிமை அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கடா. அதை நீ எதிர்க்கணும்டா. உன்னையும் உன் பிள்ளையும் விடுவிக்கணும்டா. அப்படின்னா அதை பற்றியே சொல்லலை. இந்த திராவிட இயக்க தலைவனுங்களுடைய பொண்டாட்டிங்க, இந்த திராவிட இயக்க தலைவனுங்கெல்லாம் அயோக்கியனுங்க, துரைமுருகன் மாதிரி ஆளுங்கெல்லாம் டேபிளில் நம்ம பார்த்த வரைக்கும் சாமி போட்டோங்களை வச்சுன்னுக்கிறான். அவன் திராவிடத்தை காப்பாற்றவன் அப்படின்னு சொல்றான். திராவிட இயக்கத்து தலைவருடைய மனைவி கோயில் கோயிலா சுற்றுது. பார்ப்பனர்களுக்கு தங்களுடைய தலையை வளைந்து காட்டுது. அவனுக்கு கொடுக்குற விபூதி குங்குத்தை இதுங்க எல்லாம் நெத்தில வச்சுக்கிட்டு, நாங்கள் தாச்சி மகள் தான், நீங்க உயர்ந்த ஜாதி தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்பனா இந்த திராவிட இயக்க தலைவனாக இருக்கிற உனங்க வீட்டிலேயே இதெல்லாம் நடக்குதுன்னா, இந்த முட்டாளுங்க அந்த வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பெரியாரை பற்றியோ திராவிடத்தை பற்றியோ அவனுங்க பேசியிருப்பானுங்களா? பேசியிருக்க மாட்டான். பொறுக்கிங்க, அயோக்கியன். சின்ன கட்சி ஒன்று ஆரம்பித்து அதுக்கும் தப்புள்ளே ஆகிறான். இவனுங்கெல்லாம் புரட்சி செய்வாங்க அப்படின்னு சின்ன வயசில் பல பேர் இவனுங்க நம்ப வச்சாங்க. பொறுக்கிங்க. இப்படிப்பட்ட பொறுக்கிகள் மத்தியில் பார்ப்பனியத்து
அதற்கான ஒரு இசை ஒரு தொழிலாக நடந்து கொண்டு வருகிறது. அதில் அதை எதிர்க்க நான் ஒருத்தன், இது என்னடா இது கடவுள் பாட்டுங்களா பாடிக்கிட்டு இருக்கிறது, இதில் தான் இருக்குதா கர்நாடக இசை, இதில் இது இப்படி பாடினா தான் கர்நாடக இசை இருக்குமா, ஏன் பெரியாரை பாடக்கூடாதா? பெரியார் உண்மையாகவே இந்தியாவுக்கு ஒரே வழிகாட்டி தந்தை பெரியார் தான். உலகத்துக்கே சொல்லலாம், கடவுள் இல்லை அப்படிங்கிற மகத்தான ஒரு உண்மையை இந்த நவீன காலகட்டத்தில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படிப்பட்ட பேச்சை பேச முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு அறிவியலை தூண்டியது. அதை பற்றி ஒரு நாயும் பேச மாட்டேன்றான் இந்த ஊரில். இந்த கருப்பனுங்களுக்காக போராடிய அவரை எவ்வளவு இழிவுபடுத்தணுமோ, எவ்வளவு சுகபோகத்துக்கு பயன்படுத்திக்கணுமோ, பெரியாரை பேசிய தலைவனுங்கெல்லாம் தன் பிள்ளைங்களை தலைவனாக்குறான். அப்படின்னா அவன் பெரியாரை, முற்போக்கை ஒரு துளி கூட அவன் மூளைக்குள்ள போட்டிருக்க மாட்டான். ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பார்ப்பனியத்திலிருந்து, பார்ப்பன குடும்பத்திலிருந்து ஒரு மனிதன் ஒரு தூய சிந்தனையோடு, நீங்கள் டிஎம் கிருஷ்ணாவுடைய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். ஏன்னா அவனுங்க 2000 வருஷமா அறிவாளி. அவனுங்க அந்த அறிவை மக்களை ஏமாத்துறதுக்கும், மக்களை வஞ்சிக்கிறதுக்கும், சூழ்ச்சி பண்ணி சொத்து சேர்க்கறதுக்கும், சுகபோகத்துக்கும் அவனுங்க பயன்படுத்திட்டாங்க. அதனால தான் அவனுங்க அவ்வளோ இழிவாக இருக்காங்க. ஆனால் அந்த அறிவை அவர்கள் இந்த நாட்டை முன்னேற்றணும், இந்த சமூகத்தை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரே நாளில் எல்லா பாப்பானுங்களும் சேர்ந்தானா நடந்து முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு விதையைத்தான் டிஎம் கிருஷ்ணா அவர்கள் தூவி இருக்கிறார். நீங்கள் இதில் பார்க்கணும், டிஎம் கிருஷ்ணாவுக்கு விருது தந்த மியூசிக் அகாடமி நிர்வாகத்துக்கும் அதுவும் ஒரு பார்ப்பனிய கோட்டை தான். இருந்தாலும் அவர்கள் டிஎம் கிருஷ்ணா அவர்களுடைய ஒரு நியாயத்தை, ஒரு தர்மத்தை உணர்ந்து அவருக்கு மிகப்பெரிய விருதை தந்திருக்கிறார். இங்கே இந்த பாப்பானுங்க பாருங்க, இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர்னு ஒருத்தன், அதாவது எதை வேணுமோ பேச அவனும் பாண்டியவும் சேர்ந்துக்கிட்டு மிக மோசமாக, அயோக்கியர்கள் அவர்கள்லாம். நீதி என்று ஒன்று இந்த நாட்டை ஆண்டால் அந்த 2 பேரை தூக்கில் போடுவாங்க. அந்த மாதிரி மோசக்காரன் அவனுங்க. இந்த ரஞ்சினி சிஸ்டர்ஸு, இந்த சுதா ரகுநாதன், இந்த சுதா ரகுநாதன்லாம் அந்த அம்மா பொண்ணு ஒரு ஆப்பிரிக்காக்காரனை கல்யாணம் பண்ணிச்சு, ஆப்பிரிக்க கருப்பனையை கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ கூட அந்த பொம்பளைக்கு அது புத்தி வரல. அதாவது இருக்கிற எல்லா மக்களும் ஓரினும், உலகத்திலேயே எங்கேயாவது ஜாதி இருக்கா? உலகத்திலேயே ஒரு நாட்டில் பிறந்தவன் நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் எவனாவது வாயை தந்து சொல்ல முடியுமா? உலகத்தில் எங்கே? ஆப்பிரிக்காவில் சொல்ல முடியுமா? ஒருத்தன் நான் உயர்ந்தவனா நீ தாழ்ந்தவனா அடுத்த நிமிடம் அவன் இருக்க மாட்டான். ஆனால் இந்த மானமற்ற அயோக்கியமான இந்த நாட்டில் பொறுக்கிகள் வாழ்கிற, சுயநல புழுக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இன்னைக்கும் வெளிப்படையாக பார்ப்பனர்கள், பார்ப்பன பெண்கள்லாம் நாங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்படிப்பட்ட அதை எதிர்க்காத துப்பில்லாத பொறுக்கிகள். பெரியார் பேர்லேயே ஒரு கழகம் இருந்தால் கூட அந்த கழக தலைவனுக்கு என்ன இருக்கும்? வட்டி கடை வைக்கிறது, தம் பிள்ளைய இதுக்கு தலைவனாக்குறது, இந்த சொத்து எல்லாம் விதை நெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கிறது, அது மட்டும்தான் அவனுக்கு பிடிக்கும் முடியும். அவன் வெளியே ஒரு நாள் கடவுள் இல்லைன்ட்டு அவனால் ஒரே ஒரு நாள் கூட ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை அவனால் செய்ய முடியாது. அடுத்து அரசியல் கட்சி, அவனே அப்படின்னா அரசியல் கட்சி எப்படி இருக்கும்? அதனால் இந்த நேரத்தில் நாம் டிஎம் கிருஷ்ணாவை போன்ற மிகப்பெரிய புரட்சிக்காரர்களுக்கு, மகத்தான மனிதர்களுக்கு நாம் ஆதரவாக, துணையாக என்றும் நிற்கணும். அது மட்டும் இல்லை, முடிந்தவர்கள் பெரியாரை பேரை சொல்லுகிறவர்கள், பெரியாரால் உண்மையாகவே இந்த சமூகத்தை மாற்றம் செய்ய முடியும், செய்ய வேண்டும்
என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு முடிந்தால் ஒரு பூங்கொத்தை அனுப்புங்கள், வாழ்த்துச் செய்தியை அனுப்புங்கள். பெரிய பெரிய தலைவர்கள்லாம், உதாரணத்துக்கு இந்த ஆசிரியர் வீரமணி மாதிரி, குளத்தூர் மணி போல, ஏன் முதலமைச்சரே கூட சொல்கிறேன், கோவை ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி பெரும் தலைகள்லாம் டிஎம் கிருஷ்ணா வீட்டுக்கே போகும். முதலமைச்சர் யாராரோ முட்டாளுங்க மூடனுங்க வீட்டுக்கெல்லாம் போகிறார், இவர் வீட்டுக்கே போகும். போயிட்டு இவருக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய நன்றியையும் நீங்கள் சொல்ல வேண்டும். டிஎம் கிருஷ்ணா ஒரு மிகப்பெரிய துவக்கம்.